காலைச்சக்கரம் இன்றைய நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி முரேசன் அவர்களை அன்புடன் கேட்கிறோம். நன்றி தலைவர். அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செங்குட்டன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிலிம் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 19 உதவியாளர் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிலிம் சிட்டி செயலாளர் ரோட்டரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் குணபாலனையா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து இத்திட்டத்தை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் கே சம்பத் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் ஜே லட்சுமி ராஜா அவர்களையும், ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொடுத்த நமது ஆசாண்டு ஜெகநாதன் ஐயா அவர்களையும், திரு சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற அவர்களையும், மேலும் இக்குழுவில் நல்ல உள்ள வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. சம்பத் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். பெயர் வாசிக்கலாமா சார்? சார். ஓகே, ஒரு நிமிஷம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சம்பத் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லா வல்ல இறைவனே, மாநிலத்தின் தந்தையே, ரோட்டரி இறைவனின் எண்ணத்தில் இயற்கோட்பாடுகளில் வேரூன்றி செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மானங்களின் அமைதி மற்றும் நல் எண்ணங்கள் உருவாக்கவும், சாதி மத இன நிற்பகுதியில் நீக்கி குற்றங்கள் தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றால் நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறை ஆண்மையை உணர செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்று செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்களும் குடும்பங்களுக்கும் தேசங்களும் இறைவன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அற்புதம் உங்களிடம் நடிப்பேன் வேண்டுகிறேன். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சம்பத் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்பாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை அன்னை வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1 2 3 4. இடது கால முன்னாடி வச்சுக்கிறோம், வலது கால நல்லா பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம், தலையை நல்லா பார்க்கிறோம். 5 6 7 8 9. வலது கால எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம், இடது கால பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். 10 11 12. ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கிறோம். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தாடாசனம். உங்களுடைய 2 கால்களுக்கு இடையில ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க, நேரா நிறுத்துங்க. மூச்சு எடுத்துட்டே கைகளை மேல கொண்டு போறோம், கைகள் 2 கைகளையும் கோர்த்துக்கிறோம். அப்படியே உள்ளங்கை வந்து வெளிப்பக்கமா பார்க்குற மாதிரி தலை மேல வச்சுட்டு மூச்சு எடுத்துட்டே கைகளை மேல கொண்டு போறோம். நல்லா அப்படி நல்லா நீட்டி வச்சுக்கோ, கைகளை வந்து தலைக்கு மேல நல்லா நீட்டி வச்சுட்டு குதிகால நல்லா மேல தூக்குறோம். 10 விரல்களால் அந்த 10 விரல்கள் சப்போர்ட்ல நல்லா தரையில மூடி நல்லா நேரா நிற்கிறோம். தலை நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும், நேரா பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. கைகளை கீழே கொண்டு வந்துடும். நீண்ட மூச்சு. தாடாசனம் வந்து நம்ம தொடர்ந்து தினந்தோறும் காலையில எழுந்திரிச்சோம்னா நல்லா பச்சை தண்ணி நல்லா குடிச்சிட்டு இந்த தாடாசனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது, மலம் எளிமையா வெளியேறிடும். ஒரு இதே மாதிரி வாக் பண்ணலாம். தாடாசனம் போட்டுட்டு முன்னாடி ஒரு 10 எட்டி எடுத்து வைக்கணும், குதிகால் நல்லா மேல தூக்கி, அதே மாதிரி பேக் சைடு வரும்போது ஒரு 10 எட்டி பிடி பேக் சைடு வந்து அப்படியே நடந்துட்டே வாக் பண்ணிட்டே இருக்கோம்னா எளிமையா வந்து மலம் வந்து அழகா வெளியேறிடும்.
ஓய்வு. அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது கோணாசனம். 2 கால்கள் பிரிவு, ஒரு அடி இடைவெளி வச்சுக்கோங்க. இப்போ வலது கையை காலோட சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே இடது பக்கமா உடம்பு வந்து நல்லா வளைக்கணும். தலையை நேரா வச்சுக்கணும், நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அதே மாதிரி இடது கையை வந்து காலோடு சேர்த்து வச்சுக்கலாம். அப்படியே வலது பக்கமா உடம்பு வளைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அர்த்த கோணாசனம். நீண்ட மூச்சு. அடுத்து நாம் செய்ய இருப்பது கோணாசனம். மூச்சு எடுக்கிறோம். கைகள் 2 கைகளையும் கோர்த்துக்கிறோம். அப்படியே வலது பக்கம் உடம்பு வளைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். அப்படியே இடது பக்கம் உடம்பு வளைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நீண்ட மூச்சு. கோணாசனம் செஞ்சுட்டோம். அடுத்து நம்ம செய்யறது வந்து திரிகோணாசனம். நல்லா ஒரு 2 கால்களுக்கு இடையில இந்த அளவுக்கு ஒரு 3 அடி அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க. கைகளை வந்து பக்கவாட்டுல நீக்கணும். இப்போ வலது பக்கமா தலை திருப்பி பார்க்கணும். அப்படியே உடம்பு வந்து வலது பக்கமா திருப்புறோம். திருப்பிட்டு இடது கையை வந்து வலது காலுக்கு பக்கவாட்டுல வச்சுக்கிறோம். வச்சுட்டு உடம்ப வந்து நடு சென்டர்ல கொண்டு வந்துருங்க. உங்களுடைய 2 கால்களுக்கும் நடுவால உங்களுடைய உடல் வந்து வந்துடணும். வலது கைய மேல தூக்கணும். இடது கைய கீழே வச்சுட்டு வலது கையை வந்து மேல தூக்கிட்டோம். தலையை நல்லா திருப்பி பார்க்கணும். கண் பார்வை வந்து உங்களுடைய கை நடுவிரல் பார்த்த மாதிரி இருக்கட்டும். முடிஞ்சாலும் திருப்பி பாருங்க. உடம்பு வந்து நல்லா முதுக வந்து நல்லா திருகிய நிலையில வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நீண்ட மூச்சு. அப்படியே கைகளை ஊற்றுக்கிறோம். இடது பக்கமா கழுத்து திருப்பி பார்க்கிறோம். இப்போ மறுபடி இடது பக்கமா கொண்டு வந்துட்டு வலது கையை இடது கால் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடம்பு வந்து நடுவால சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். உடம்பு நல்லா திருப்பி நிலையில வச்சுக்கோங்க. இடது கையை நல்லா மேல தூக்கிக்கிறோம். வலத்தை நல்லா திருப்பி உங்களுடைய நடுவிரல் வந்து ஒரு பார்வைக்கு தெரியும் மாதிரி வச்சுக்கோங்க. திரிகோணாசனம். 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. நாம் செய்ய இருப்பது பர்சவ கோணாசனம். கால்கள் வந்து நல்ல இந்த அளவுக்கு இடைவெளி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இடது காலை வந்து சைட்ல நீட்ட மாதிரி வச்சுக்கிறோம். வலது காலை வந்து முன்னோக்கி வச்சுக்கிறோம். உடம்பு திருப்பிக்கிறோம். இடது காலை வந்து பின்னாடி வச்சுக்கிறோம். வச்சுட்டு கைகளை வந்து நேரம் இந்த வாடியை போச்சு சொன்னீங்கன்னா வீராசன பொசிஷன்ல உடம்பு வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ வலது கால் கிட்ட வலது கையை வந்து இப்படி கொண்டுட்டு போறோம். வலது கால் முட்டி நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். வலது கால் கிட்ட வலது கையை கொண்டு போய் நல்லா தரையில ஊறிக்கிறோம். இடது கையை வந்து நல்லா மேல நிறுத்திக்கிறோம். தலை திருப்பி பாக்குறோம். இடது கையை தாக்குறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. அப்படியே கால்களை வந்து லெக் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். இடது கால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இடது பக்கம் உடம்பை தூக்கிட்டு கைகளை வந்து சைட்ல இப்படி நீட்டிட்டு கால் முட்டி நல்லா பெண்ட் பண்ணிக்கிறோம். வலது காலை வந்து பின்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்குவோம். இடது கையை இடது கால் பாதத்தை ஒட்டி வச்சுட்டு உடம்புக்கு நேரா திருப்பிக்கணும். திருப்பிட்டு வலது கையை நேரா நீட்டிக்கிறோம். முகத்தை திருப்பி பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. கோணாசனத்திலேயே பாத்தீங்கன்னா அர்த்த கோணாசனம், கோணாசனம், திரிகோணாசனம், பஸ்வ கோணாசனம். இந்த மாதிரி இந்த பயிற்சியில வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்முடைய நரம்பு மண்டலம் நன்றாக வலிமையடையும். முதுகு தண்டு நல்ல வளையும் தன்மை அடையும். இதனால வந்து நமக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். அதே போல நம்முடைய கால்கள் நல்ல வலிமையை அடையும். கால் வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, வெரிகோஸ் வெயின், குதிகால் வலி, இந்த வலியெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது எல்லாமே சரியாயிடும். நீங்க முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இந்திரபாதாசனம். நேரம் இருக்கிறோம். இடது கால் நல்லா ஊனிக்கிறோம். வலது கால் எடுத்து கால் தொடை ஒட்டி வச்சுக்கலாம். தொடை ஒட்டி எவ்வளவு தூரம் மேக்சிமம் மேல வைக்க முடியுமோ கால் தொடை ஒட்டி வச்சுட்டு அப்படியே மூச்சு எடுத்துட்டே கைகளை வணக்கம் முதிர வச்சுக்கலாம். வணக்கம் முதிர வச்சுட்டு நேரா பார்க்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்து நம்முடைய பார்வையை நிறுத்தி ஒரு தவம் செய்யக்கூடிய ஆசனம். அந்த புள்ளியிலேயே நம்முடைய கவனத்தை வைக்கணும். மூச்சு சீரா இருக்கட்டும். அப்படியே வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23,
ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக வலது கால் நல்லா ஊனிக்கலாம். இடது கால் எடுத்து கால் தொடையை ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா கால்கள் வந்து நல்லா பக்கவாட்டு வச்சுக்கோங்க. மூச்சு விட்டு கைகளை மேல கொண்டு வந்துடும். கும்பிட்டு வச்சுக்கிறோம். நேரா பார்க்கிறோம். ஒரு பாயிண்ட் வந்து நம்முடைய பார்வை குறிச்சு வச்சுக்கிறோம். மூச்சு ஒரே சீராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓய்வு. மூச்சு விட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடும். கால் எடுத்து வச்சுக்கிறோம். நீண்ட மூச்சு. நின்ற பாதாசனம் எளிமையா எல்லாருமே நம்ம செய்யலாம். இந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு வந்து நரம்பு மண்டலம் நன்றாக வலிமை அடையும். நம்முடைய கால் பாதத்துக்கு நன்றாக ரத்த ஓட்டம் செல்வதனால வெரிகோஸ் வெயின், கால் நரம்பில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே சரியாயிடும். மூட்டு வலி, கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி மனம் வந்து ஒருநிலைப்படும். பள்ளியில கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் வந்து இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும், மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உடம்புல எங்க வலி இருந்தாலும் எல்லா வலியும் சரியாயிடும். முக்கியமா பாத்தீங்கன்னா மைக்ரேன் தலைவலி, அந்த தலைவலி வந்து ஒற்றை தலைவலி, இந்த தலைவலி வந்து முற்றிலுமா குணமாயிடும். நீண்ட மூச்சு. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சொந்த யோகம், செல்ஃப் யோகா. இது சொந்த யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இது ஒரு வித்தியாசமான யோகம். பொதுவா யோகான்னு என்ன பண்ணுவோம்? ஒரு ஆசனங்கள் பண்ணுவோம், மூச்சு பயிற்சி பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ்ல பண்ணுவோம். கையை மெதுவாக மேலே தூக்க வேண்டும், குனிய வேண்டும், இந்த இடத்துல 3 நிமிஷம் இருக்க வேண்டும், திரும்ப வேண்டும், இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது யோகா. ரூல்ஸே இல்லாம ஃபாலோ பண்ணீங்கன்னா சொந்த யோகா. என்னது ரூல்ஸே இல்லாம ஃபாலோ பண்ணணுமான்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான கிளாஸ். அதை உங்களுக்கு சுலபமா சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். சொந்த யோகான்னு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் தனியா செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லாத தனி ரூம்ல பண்ணீங்கன்னா சூப்பர். அது என்ன சொந்த யோகான்னா உட்காந்துட்டு ஆரம்பிக்கணும். ரூல்ஸே கிடையாது. உங்களுக்கு இங்க பாருங்க, உட்கார்ந்து இருக்கணும். திடீர்னு தலையாட்டணும் தோணுதா? தலையாட்டணும். அதுக்கப்புறம் திடீர்னு கையாட்டணும். அதாவது என்ன தோணுதோ செய்யணும். ஆனா சும்மா இருக்கக்கூடாது, இதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு மூச்சு பயிற்சி செய்யணும், இல்ல கையாட்டணும், இல்ல தலை கொண்டு போய் தரல தொடணும், திடீர்னு நிக்கணும், திடீர்னு ஓடணும், குதிக்கணும். இந்த மாதிரி எண்ணமெல்லாம் தோணுதோ எல்லாம் செய்யணுங்க. புரியலையா? குழந்தைகள் அப்படிதாங்க இருக்கு. குழந்தை ஏந்திரியமா நல்லா இருக்கு, குழந்தை ஏந்திரியம் படுத்துன்னு தூங்கிடுது, குழந்தைக்கு ஏந்திரியமா நல்லா ஜீரணமாகுது. அதாவது குழந்தையும் ஞானியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்? ரூல்ஸ் பிரகாரம் வாழ்றோம் இல்லையா? இதுவே வியாதி, இதுவே கஷ்டம், இதுவே துயரம். ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுது. ரூல்ஸே இல்லாம வாழ்றதுக்கு இந்த ஊர்ல இடம் இல்ல. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ரூல்ஸே இல்லாத யோகா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது வாழ்ந்த மாதிரி கணக்குங்க. ஆக்சுவலா என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஒண்ணு எக்ஸசைஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? உட்காந்துருக்கணும், திடீர்னு இப்படிங்கணும், இப்படி இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். இல்லையா இங்க பாருங்க, யோகா ஆசனம் பண்ணலாம். திடீர்னு உங்களுக்கு தோணுது ஒரு ஆசனம் பண்ணலாம், தேவைப்பட்டா மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஒரு பண்ணணும் அவசியமெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யணும். மூச்சு பயிற்சி தோணுதா செய்யணும். முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, 10 ரவுண்டு பண்றேன்னு ஆரம்பிக்கிறீங்க, 3வது ரவுண்ட்ல பிடிக்கிற நிறுத்திட்டு அடுத்த பயிற்சி பண்ணலாம். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸசைஸ், ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம், சவாசனம், யோக நித்ரா, இல்ல பாட்டு பாடலாம், இல்ல டான்ஸ் ஆடலாம், இல்ல அழுகலாம். திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அழுகலாம், இல்ல யாரு மேல கோவம் வந்துருச்சுன்னா அவங்க பேரை சொல்லி தரையில குத்தலாம், தலகாணி எடுத்து அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு வித்தியாசமானது யோகான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு யோசிப்பீங்க, இது என்ன இதெல்லாம் யோகாவான்னு. இப்ப நான் சொல்லும் போது அப்படி தெரியுது. 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் கொடுத்துட்டு பெரிய காஸ்ட்லியான தியான கூடங்கள், காஸ்ட்லியான ஆசிரமம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. போஸ்டல் சென்டர்ல இருந்து பல்வேறு தியான கூடங்கள்ல உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. கத்தலாம், டான்ஸ் ஆடலாம், இல்லைன்னா படுத்து தூங்குறதுனா தூங்கிக்கலாம், பேசலாம், கத்தலாம், பாட்டு பாடலாம், அழுகலாம், அடிக்கலாம். இந்த மாதிரி என்ன தோணுதோ செய்யணுங்க. ஆனா ஒண்ணு, எதையுமே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. திடீர்னு அவங்க திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, 5 வருஷம் முன்னால அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஒண்ணு அழுகணும், ஐயோ அம்மா இறந்துட்டீங்களே அழுகணும். உடனே அதை மறந்து வச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், ஒரு 2 வருஷம் முன்னால நமக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு மாறீங்க. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும், கொஞ்சம் நிதானமா கேட்டீங்கன்னா புரிஞ்சிருங்க. இது ஒரு வகையான யோகா, ஆச்சரியமா இருக்கும். செஞ்சு பாருங்க, மனசு ரிலாக்ஸா இருக்கும். இப்போ கோயில் எல்லாம் போனீங்கன்னா திடீர்னு சாமி வந்து ஆடுறாங்க பாத்தீங்களா, டம் டம்னு அடிச்சுட்டு இருந்தோடனே தன்னை மறந்து ஆடுவாங்க. என்ன பண்றாங்க அவங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க, கத்துறாங்க, உருறாங்க, பிறன்றாங்க, ட்ரெஸ் எங்க போச்சுன்னு தெரியல, மான மரியாதை எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப என்ன ஆகுது புரியல, இதுதான் நடக்குது, சொந்த யோகா தான் நடக்குது. நாமளா பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஆட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. நம்மளாம் திடீர்னு பஸ்ட் ஆயிடுவோம், கோவப்பட்டு கத்துவோம், டென்ஷன் ஆகுறோம், கவலைப்படுறோம். ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், மேனேஜர் திட்டிட்டு இருப்பாரு, அப்படியே அடக்கி வச்சிருப்போம், திடீர்னு கத்திடுவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டோம், வீட்டுல வந்து யோசிப்போம், ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே, வேலை போச்சு சோறு போச்சுன்னு உட்காந்துருப்போம். இப்படி டைவர்ஸ் ஆயிரும், ஹஸ்பண்டை திட்டிடுவோம், ஒய்ஃபை திட்டிடுவோம், கத்தி எடுத்து குத்திடுவோம், கொலை பண்ணிடுவோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்மளாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்லைங்க. அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துறோம். அவசரப்பட்டு முடிவெடுத்து குத்திட்டு நம்ம சொல்லுவோம், பட பங்காளி அவசரப்பட்டு செத்து போயிட்டாடான்னு. குத்துனதே நம்ம தான். இந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கணுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்ல. அதனால என்ன பண்றேன், யோகாவை மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்கு தான் இந்த சொந்த யோகா, செல்ஃப் யோகான்னு பேருங்க இதுக்கு. இது ஒரு பெரிய கோர்ஸுங்க. நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் கத்துட்டு வந்ததை உங்களுக்கு சிம்பிளா 5 நிமிஷம் சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒரு ரூம்குள்ள ஒரு 1 hour பிக்ஸ் பண்ணிக்கங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிக்ஸ் பண்ணிட்டு என்ன தோணுதோ செய்யணும். திடீர்னு குட்டிக்கார அடிக்கணும், பல்ட்டி அடிக்கணும், படுத்திருக்கணும், அண்ணாந்து பார்க்கணும், கையகால ஆட்டணும், ஒரு குழந்தை மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி, குழந்தை மாதிரி என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு எந்த யோகாவும் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. எக்ஸசைஸ் செய்யலாம், யோகா ஆசனம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா இருக்கலாம், சவாசனம் பண்ணலாம், யோக நித்ரா பண்ணலாம், இல்ல தியானங்கள் தெரிஞ்ச தியானங்கள்லாம் பண்ணலாம், இல்ல பேசலாம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசலாம். உங்க வருத்தங்களை தெரிவிக்கலாம், கோவப்படலாம், டென்ஷன் ஆகலாம், இல்ல அழுகலாம், கத்தலாம். யாராவது பிடிக்காதவங்களா இருந்தா அவங்களுக்கு நினைச்சு என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற செவுத்தியோ அங்க இருக்கிற தரையோ லேசா அதுக்காக போட்டு செல்ல உடச்சிடக்கூடாது. இருக்கிற பொருள் எல்லாம் சேஃபா, பொருள் எல்லாம் உடைக்காம லேசா அடிச்சு நம்ம கோபத்தை தீக்கிறதுக்காக பயிற்சிங்க இதெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி 1 hour இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் கண்ணை மூடி இருக்கலாம், கண்ணை திறந்திருக்கலாம். டைம் வச்சுங்க, 1 மணி நேரம் கழிச்சு அலாரம் வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு இவருங்க உடனே எந்திரிச்சு அடுத்த வேலையை பாத்திரக்கூடாது. 1 மணி நேரம் செல்ஃப் யோகா பண்றீங்கன்னா 50 நிமிஷம் பண்ணணும். கடைசி 10 நிமிஷம் அசையாம அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க உடம்புல நடக்கிற மாற்றத்தையும் உங்கள் மனதில் நடக்கிற மாற்றத்தையும் பாருங்க. அவ்வளவு அமைதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த 1 hour பயிற்சி முடிச்சுட்டு நீங்க வெளியே போய் பாருங்க, அப்படி அமைதியா இருப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லுவீங்க. பொறுமையும் சிகரமா மாறிடுவீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், என்னமோ ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாம் யாருமே நமக்காக வாழ்றதே இல்லைங்க. இப்போ குழந்தைகளும் விலங்குகளும் என்ன பண்ணுது, அதுக்கு என்ன தோணுதோ செய்யுது. ஒரு குழந்தை பாருங்க, திடீர்னு இங்கிருந்து அங்க ஓடும், அப்புறம் அங்கிருந்து இங்க ஓடும். எதுக்கு ஓடுச்சுன்னு தெரியாது. நாய் இருக்கு, திடீர்னு ஓடியாரும். ஏன்னா அது தோணுது செய்யுது. நம்ம அப்படி இல்லை, அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருப்போம். அதாவது எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு இல்லைங்களா. இப்படி ஆர்டிபிஷியலா இருக்கிற நம்மள
மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை உருவாக்கணும்னா செல்ஃப் யோகா செய்யுங்க. நான் சொல்றது ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு பிடிக்கும். கதை சாதிக்கீங்க 1 ஹவர் உட்காந்துட்டு ஆட்டம் போட்டு வந்துருவீங்க. ஜாலியா இருக்குங்க. இது பேர் செல்ஃப் யோகான்னு பேரு. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கோர்ஸை உங்களுக்கு சுலபமாக 5 நிமிடத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் புரிந்து நீங்கள் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு கிடைத்து நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முறை வந்து அருமையா நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் யோகான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து மேலை நாடுகள்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில போய் நம்ம ஒரு குறிப்பிட்ட பயிற்சி முறைகள் கத்துக்காம நமக்குள்ளேயே ஒரு வீட்டுக்கு ரூம்குள்ளேயே நம்மளால் என்ன ஏற்படுத்தி நம்ம செய்ய முடியுமோ எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செல்ஃப் யோகா என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்று உடல் பருமனுக்கு இன்றைக்கு அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு என்ன நிலைமையில நம்ம உடம்பு இருக்குதுன்னே தெரியல. எப்படி அந்த உடம்பு இப்படி ஆகுது அப்படிங்கிற ஒரு உடல் பருமன் எப்படி நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாம தவிக்கிற அந்த காலகட்டத்துல உடல் பருமனை நம்ம எப்படி இயற்கையா நம்ம வந்து சரி பண்ண முடியும் என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் கொடுக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இன்று வீடியோ எனக்கு ஆன் பண்ண முடியாத சூழல், அதனால ஆடியோலயே கேட்டுக்கோங்க. சிரமத்துக்கு மன்னிக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இயற்கை மருத்துவத்துல உடல் பருமனுக்கான தீர்வு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெளிவா கேக்குது இல்லைங்களா என்னோட வாய்ஸ்? கேக்குதுமா. நன்றிங்க. உடல் பருமன் அப்படிங்கிறது முதல்ல அது எப்படி வருது? நம்ம வந்து மெடிக்கலாவும் சைக்கலாஜிக்கலாவும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அதாவது இன்செக்யூர்ட் ஃபீல் லீட்ஸ் டு ஒபிசிட்டி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் மெடிசன் கொடுக்கக்கூடிய விளக்கம். இததான் தமிழ் மருத்துவம், இயற்கை மருத்துவம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மனோ தத்துவ நிபுணர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது. அனுபவத்திலையும் நாங்க நிறைய பார்த்துட்டோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் உடலினுடைய எடை கூடுதலா இருக்கோ, அவங்க உயரத்துக்கும் வயதிற்கும் அதற்கும் ஏற்ற மாதிரியான ஒரு உடல் இல்லாம அவங்களுடைய எடை கூடுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வுல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பல பேர் இத ஏத்துக்க முடியாது. இல்ல நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன், எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது, பாதுகாப்பு இல்லாத உணர்வு இன்செக்யூர்ட் ஃபீல் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆழ் மனதுல அவங்களுக்கு அது புரிய வரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு அப்படின்னு சொன்னா அது பயம் மட்டும் காரணம் கிடையாது. ஒரு தாயோ தந்தையோ அன்பு காட்டல அப்படின்னாலோ, அல்லது சகோதரியோ சகோதரனையோ தன்னை வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய, எனக்கு இவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்களை இழந்துட்டாங்கன்னா, அல்லது அவங்களுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ரொம்ப தூரத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு தைராய்டு ஹார்மோன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன், அதுதான் குரோத் ஹார்மோன். உடல் எடையை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இதுக்கு அப்படியே டைரக்ட் கனெக்டட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜனன உறுப்புகளுக்கு வரக்கூடிய ஹார்மோன். இதனாலதான் திருமணம் ஆன பெண்களுக்குமே ஒரு சரியான வாழ்க்கை முறை அமையல, எப்பவுமே ஒரு இன்செக்யூர்டு ஃபீல். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடியதுதான் அந்த திருமண வாழ்க்கை. அதுல வந்து அவங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அவங்களுடைய உடல் எடை கூடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப பெருசா ஆயிடுவாங்க. உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதால உடல் எடை கூடுவது கிடையாது.
நம்ம வந்து சாதாரணமா அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது அப்படின்னாலே அவங்களுடைய உடல் பருமன். இப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள சுத்தி யாரெல்லாம் உடல் பருமனா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு. நான் இருக்கேன் உனக்கு, தைரியமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சூழல்ல, எல்லா சூழலும் இல்ல. ஏதோ ஒரு சூழல்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல, நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு, பாதுகாப்பு குடுக்கறதுக்கு, தைரியம் குடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. அப்படிங்கிற காரணம் தான். அப்போ அத வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொன்னா, அது அந்த மனிதரை பொறுத்து தான். அவங்க உணரணும். நான் வந்து செக்யூர்டா இருக்கேன் அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா, உடல் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கட கட கடன்னு கம்மியாயிட்டே வரும். நார்மல் வெயிட்க்கு வந்து நின்றும். சரி இத வந்து சைக்காலஜிக்கல் ரீசன் இதுதான். ஓவர் கம் பண்ண முடிஞ்சவங்க இந்த மாரி பேசி, புரிய வச்சு, கவுன்சிலிங் குடுத்து, ஃபேமிலி கவுன்சிலிங் குடும்ப ஆலோசகர், குடும்ப அளவுல மனோ தத்துவ ஒரு நிபுணர வச்சு அவங்க கூட பேசி புரிய வைக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல பெரியவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருக்கக்கூடிய தாயோ, தந்தையோ, மூத்தவர்கள் யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட தான் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, தீர்வு காண்பிப்பாங்க. அல்லது அவங்களே "ஏம்மா இப்படி இருக்க? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" முக வாட்டம் இருந்தாலே உடனே கேட்டுருவாங்க வீட்ல பெரியவங்க. இப்ப பெரியவங்களே வீட்ல இல்லாததுனால, நம்மளுடைய பிரச்சனைகள பெரியவங்ககிட்ட கொண்டு போகவும் முடியாது. அவங்க நம்மள கேட்கவும் முடியாது. தீர்வும் கிடைக்காதனால, அது அப்படியே மனதுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி, மன அழுத்தம் காரணமாக அவங்களுக்கு வெளிக்கொணர வர முடியாதனால, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் என்ன ஆயிடும்? இன்கிரீஸ் ஆயிடும். அதாவது மனோ ரீதியா நான் பாதுகாப்பு இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறதுனால, நம்முடைய தைராய்டு ஹார்மோன் உடல் பருமனை கூட்டி, நான் ரொம்ப வந்து பாதுகாப்பா இருக்கிறேன்னு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தான் உடல் பருமன். அப்போ அதுக்கு மெயினா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு, இல்ல நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் அல்லது நம்ம உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையுமே மாற்றிக் கொண்டு வரணும். இப்ப பெரியவங்க இல்ல, அதனால பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னா, ரொம்ப நம்ம கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூல் எது அப்படின்னு சொன்னா, தியான பயிற்சிகளும், யோகாசன பயிற்சிகளும் தான். தியான பயிற்சியின் மூலமாக நம்ம மனசுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்த முடியும். யோகாசன பயிற்சிகளும், தியான பயிற்சிகளும் நெறைய தியான பயிற்சிகள் இருக்கு. ரொம்ப முக்கியமான பயிற்சி மௌன விரத பயிற்சி. ஆனாபானா சதி தியானம் அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் ஐயா நெறைய சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த விபாசனாவுக்கு போறது. மனக்குழப்பம், மன அழுத்தத்தினுடைய டம்ப் பண்ண அந்த ஸ்டேஜ் தான் உடல் பருமன் அப்படின்னா, ஆனாபானா சந்தி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபாசனா பயிற்சி, மௌன விரதம், தன்னை தானே உணரக்கூடிய அந்த ஒரு சூழல், அந்த மாதிரியான தியான பயிற்சிகள். மௌன விரதம் அப்படிங்கிறத எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா, நான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய சூழல் இப்போ இல்ல அப்படின்னா அமைதியா இருந்தோம்னாலே புரிஞ்சிரும். நம்ம இந்த வார்த்தைய சொன்னோம்னா, இந்த பதில் சொன்னோம்னா, இது வந்து சரியா ஆகுமா? ஆகாதா? சிந்திப்போம். நம்ம நேரம் எடுத்து எந்த கேள்விக்குமே பதில் சொல்றது கிடையாது. உடனே உடனே டக்கு டக்குன்னு என்ன தோணுதோ, வாயில என்ன வார்த்தை வருதோ நம்ம பேசிர்றோம். இதுவே நமக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளை, பல சூழல்கள்ல ஏற்படுத்தும். இதுக்கு முக்கியமா உடல் பருமன் இருக்கிறவங்க, மௌன விரதம் கட்டாயம் வாரம் 1 நாள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பேசுனாங்க? அதனுடைய விளைவு என்னவா ஆச்சு? இனிமே எப்படி பேசணும்? எந்த மாரி விளைவு ஏற்படும்? நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்கும்னு ரொம்ப சிந்திச்சு வார்த்தைகள பேசுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த மௌன விரதம். அது மட்டும் இல்லாம, நம்ம குடும்பத்தில இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் என்ன பேசினாலும் நம்ம ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கறது கத்துக்க முடியும். மௌன விரதம் இருக்கும்போது. இது நெறைய விஷயங்கள் இருக்கு. மௌன விரதம் பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். எல்லா பிரச்சனை உள்ளவங்களுக்கு மௌன விரதம் ஒரு அற்புதமான, ரொம்ப எளிமையான தீர்வு. அன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருந்துட்டோம்னா போதும். அட்லீஸ்ட் வாய் அளவுலயாவது அமைதியா இருக்கணும். மனசளவுல அமைதியா இருக்க முடியுமான்னு தெரியாது. நம்ம மௌன விரதம்ங்கிறது அதுவும் தான். மனசுக்குள்ள ஏதேதோ ஓடிட்டே இருக்கும், திங்க் பண்ணிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அந்த எண்ண ஓட்டத்துக்குமே மௌனம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் மௌன விரதத்தினுடைய அடிப்படை. ஆனாலும் கூட அட்லீஸ்ட் வாய் திறந்து பேசுறதுக்காவது அன்னைக்கு ஒரு நாள் லீவு. ஒரு நாள் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே, நமக்குள்ள நெறைய மாற்றங்கள் வரும். குடும்பத்துல நெறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தானாவே கிடைச்சிரும். அதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம, கொஞ்சம் டைம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வே கிடைச்சிரும். சோ, அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வராது. குடும்பத்துல பிரச்சனைகள் ஈஸியா தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, குடும்ப உறவுகளுக்குள்ள மனோரீதியான தொந்தரவுகள் எதுவுமே வராது. பெரும்பாலும் திருமணமான பெண்கள் உடல் பருமன் அதிகமாவறதுக்கு
முக்கியமான காரணமே இந்த வார்த்தைகளை யோசிக்காம பேசிடுறது, அதுக்கப்புறம் வருத்தப்படுறது. இதனால மன அழுத்தம், இதனால குடும்பத்துல 2 பேருமே பாத்தீங்கன்னா கடகடன்னு வெயிட் அதிகமா போட்டுருவாங்க. வெயிட் அதிகமா போடுறது மட்டும் கூடாது, ஒரு ஹெவினஸ், ஒரு பிரஷர்லயே இருப்பாங்க, டிப்ரஷன்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு எளிமையான தீர்வு மௌன விரதம் 1. 2வது தன்னையே உணரக்கூடியது. நீங்க வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய மௌனம் எல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த 4 டாபிக் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், அதுக்கப்புறம் கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல்னு இந்த 4 டாபிக்ல அவங்க அந்த மௌனம்ங்கிற நாள்ல ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு அந்த 4 விஷயத்தையும் சொல்லி சொல்லி அதுல உங்களை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களை உணரச் சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அந்த ஆசைய எப்படி தவிர்க்கிறது? தவிர்த்து தான் ஆகணுமா? கவலைய எப்படி வந்து ஒழிக்கிறது? சினத்த எப்படி தவிர்க்கிறதுன்னு அந்த ஒவ்வொரு டாபிக்கையும் சொல்லி, அது குறித்து உங்கள சிந்திக்க சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையோட சேர்த்து சிந்திக்க சொல்லுவாங்க. சிந்திக்கும்போதே நெறைய விஷயங்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 நாட்கள் மௌனம்ங்கிறது வேதாத்ரி மகரிஷி ஐயானுடைய மனவளக்கலை மன்றங்கள்ல சனி, ஞாயிறு 2 நாட்கள். மாதம் ஒரு முறை நடக்குது எல்லா மன்றங்கள்லயும். அந்த மாரி இடங்களுக்கு தேடி போய் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு டேக் ஒண்ணு குடுத்துருவாங்க. நீங்க வந்து உங்க ட்ரெஸ்ல கோட் பண்ணிக்கலாம். அப்ப யாருமே உங்கள பார்த்து பேசவே மாட்டாங்க. வீட்ல ரொம்ப சிரமம். சைகையெல்லாம் குடுக்க வேண்டியிருக்கும். எழுதியெல்லாம் காமிக்க வேண்டியிருக்கும். வீட்ல எல்லாம் மௌனம் பண்ண முடியாது. அந்த மாரி மையங்கள்ல போம்போது உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். விபாசனா மையத்துல கிடைக்கிற மாரி மகரிஷி ஐயருடைய மனவளக்கலை மன்றங்கள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வழிநடத்தி கைய புடிச்சு ஒரு குழந்தைய கூட்டின்னு போற மாரி மௌனத்தை எப்படி கொண்டு போணும்? எப்படி நீங்க வந்து கையாளணும்? என்னென்னலாம் செய்யணும்? என்ன பண்றதுன்னே தெரியாது நெறைய பேருக்கு. மௌனம்ல உட்கார்ந்து நான் அமைதியா பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல. இந்த 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, மௌனம் இருக்கிற இடங்கள்ல அவங்க அழகா வழிநடத்தி ஒரு நாளைக்கு 2 டாபிக்ன்னு அழகா கொண்டு போவாங்க. அதுலயே உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க. ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க, வீட்ல என்னால மௌனம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, தயவு செய்து மனவளக்கலை மன்றங்களுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஐயா இறைமகன் ஐயா வச்சிருக்க இடங்கள் எல்லாமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி இடங்கள்லாம் நீங்க போய் தேடி போய் போனீங்கன்னாலே போதுமானது. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 2 நாள் போய் மௌனம் இருந்துட்டு வர்றது எல்லா உடல் நோய், மனநோய் உள்ளவங்களும் செய்ய வேண்டிய அவசியமான ஒண்ணு மௌன விரதம். சரிங்களா? அதுல குறிப்பா உடல் பருமன் இருக்கிறவங்க, ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க நிச்சயமா போகணும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு குழந்தை 80 கிலோல இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு அம்மாவினுடைய, அப்பாவினுடைய அரவணைப்பு, பாதுகாப்பு இல்லன்னு அர்த்தம். அத பார்த்த உடனே இந்த குழந்தை சொல்லவே வேண்டாம். அவங்க அம்மா, அப்பா ரொம்ப பார்த்துக்கிற மாரி, கேர் எடுத்துக்கிற மாரி இருந்தாலும், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அந்த ஏமாற்றம். என்னமோ இது ஒண்ணு அந்த குழந்தைக்கு அடுத்து பிறந்த குழந்தைய ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க. இல்லன்னா அடிக்கடி வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. வேற பெரிய வியாதியே வர வேண்டாம். இது ஒண்ணு வந்தாலே போதும். எல்லா வியாதியும் வந்த மாரி. நெனச்சுக்கிறாங்க வெயிட் தானே கூடுதல். ரொம்ப கேர்லெஸ் தான். அப்ப என்ன ஆயிடும்னா, அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிச்சிருக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். சோ இந்த மாரி இருக்கிற குழந்தைங்கள்லாம் விபாசனாக்கு கொண்டு போய் விடலாம். இந்த மாரி மௌனத்துல கொண்டு போய் விடலாம். இந்த விபாசனா தியான மையத்துல உங்களுடைய ஒரு 10 நாளைக்கு உங்கள பேசாம, உங்கள சிந்திக்கவே சொல்லுவாங்க. உங்கள பத்தியே யோசிக்க சொல்லுவாங்க. உங்க உடல பத்தியே சிந்திக்க சொல்லுவாங்க. உங்க பிரச்சனைகள் தானாவே என்ன ஆயிடும், உங்களுடைய ஆழ் மனதுல இருந்து பதிவா இருக்கிற விஷயங்கள் கூட வெளியில போயிடும். இது அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அ தியானம் இது. உங்களை நீங்க உணர்றதுக்கு, உங்க உடம்புல, மனசுல கூடிய குப்பைகளை வெளியில அனுப்புறதுக்கு, அது மன அழுத்தமா இருக்கட்டும், உடல் பருமனுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத உணர்வாகட்டும், இதெல்லாம் 10 நாள்ல வெளியில போயிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி உங்கள மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அது வேற. ஆனா 10 நாட்களுக்குள்ள எப்படிப்பட்ட மனோரீதியான மனப்பதிவுகள், எண்ணங்களுடைய பதிவுகள், கீழான எண்ணங்கள், துக்கம், கஷ்டம், வருத்தம், கவலை என்ன இருக்குதோ, எது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்குதோ, உங்க உடல், மன நோய்களுக்கு காரணமா இருக்குதோ, அத தீர்த்துக்க முடியும். அற்புதமான விபஸ்ஸனா சென்டர்ஸ் நெறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப நம்மளுடைய அ அனாட்டமி தெரபி ஃபவுண்டேஷன் நிஷ்டைல பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நடந்தது. கடந்த வாரத்துல. அது வந்து பிரிப்பரேஷன் மாரி. ஏன்னா 10 நாள் போயிருக்க முடியாம ஒரு 3 நாளாவது இந்த விபாசனா தியானம்ல கலந்துக்கணும்னு இலர்பாஸ்கர் ஐயா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி அடிக்கடி நடக்குது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை விபாசனா 3 நாட்கள் விபாசனா நடக்குது. 10 நாட்கள் விபாசனா பல இடங்கள்ல நடக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உடல் பருமனுக்காக மட்டும் இல்ல. எல்லா நோய்களுக்கும், உடல், மன நோய்களுக்கும் முதல் அடிப்படை காரணம் என்ன அப்டின்னா, உங்களுடைய மனசு சரியில்லாதது தான். முதல்ல சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். இப்போ எப்படி நம்ம வந்து டயபெட்டிஸ்ன்னு சொன்னாக்க கவலை தான் காரணம் அப்படின்னு சொல்றோம். கோவமும் எரிச்சலும் காரணம் கல்லீரல் பிரச்சனைக்கு.
புரியுதுங்களா? அடுத்தது வந்து பயம் தான் காரணம் சிறுநீரக பிரச்சனைக்கு. துக்கம் தான் காரணம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. அதே மாரி இந்த உடல் பருமனுக்கு காரணம் இதுவும் மன சம்பந்த முதல்ல என்ன அப்படின்னா பாதுகாப்பில்லாத உணர்வு. அப்போ இந்த நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான மனோரீதியான கவலை, துக்கம், பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு இதெல்லாம் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா கவுன்சிலிங் போறதை விட ரொம்ப பெஸ்ட் இந்த மாதிரி மௌன விரதம் எடுக்கக்கூடிய இடங்கள், கண்டக்ட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு தயவு செய்து போயிட்டு வரணும். 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், புத்தி மனசெல்லாம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்ப இது மனோரீதியான தொந்தரவுகள். அடுத்தது உடல் ரீதியா இப்ப உங்களுக்கு உடல் பருமன் வந்தாச்சு. நான் என்ன பண்ணணும்? முதல்ல செய்ய வேண்டியது எப்பவும் நாங்க சொல்லக்கூடியதுதான். இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை கழிவு நீக்க பயிற்சிகளை பண்ணணும். இனிமா எடுக்கிறது, கண்ணு கழுவுறது, மூக்கு கழுவுறது, அதுக்கப்புறம் கர்ப்பவாய் சுத்தி சரியா பண்றது, மௌன விரதம் இருக்கிறது, வாழை இலை குளியல். ஏற்கனவே நம்ம வந்து கழிவு நீக்க பயிற்சிகள்ல இந்த அடிப்படைகள் சொல்லியிருக்கிறோம். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம்? கண்ணு கழுவுறது, மூக்கு கழுவுறது, இனிமா கொடுக்கறதெல்லாம் சொல்லியிருக்கோம். நீர்த்தாரெல்லாம். இது எல்லாமே வந்து அந்தந்த உறுப்புகளை மட்டும் சுத்தம் செய்யறது இல்ல. அதற்கு உள் உறுப்புகளா இருக்கக்கூடிய மற்ற சாலிட் ஆர்கன்ஸையும் சரி பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம். எக்ஸாம்பிள் கண்ணு கழுவுறது கண்ணுல பிரச்சனை இருக்கவங்க தான் பண்ணணுமா? இல்ல. கல்லீரல் தொந்தரவு இருக்கிறவங்களும் பண்ணணும். மூளையில தொந்தரவு இருக்கிறவங்களும் பண்ணணும். மனோரீதியா குழப்பம், புத்தியில தெளிவில்லாம இருக்கிறவங்களும் பண்ணணும். சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ மூக்கு கழுவுறது யாரெல்லாம் பண்ணணும்? மூக்குல பிரச்சனை இருக்கிறவங்க, சளி பிடிச்சிருக்கவங்க மட்டும் தான் பண்ணுமா? இல்ல. நுரையீரல் தொற்று, நுரையீரலை பலப்படுத்தணும். எனக்கு மூச்சு திணறல் வருது, எனக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கு, அடிக்கடி தூக்கம் வருது, எனக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு, தோல்ல நோய் இருக்கு. சோ இவங்க எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? மூக்கு கழுவுறதுல. அதே மாதிரி கழிவு நீக்க பயிற்சிகள்ங்கிறது எந்த உறுப்புல பண்றீங்களோ அந்த உறுப்புக்கு மட்டும் இல்ல, அதனுடைய உள் உறுப்பு, அதுக்கு சம்பந்தப்பட்ட மேஜரான ஆர்கன்ஸும் என்ன ஆகும்? சுத்தமாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரிதான் வாழை இலை குளியல். உடல் பருமனுக்கு இந்த கழிவு நீக்க பயிற்சிகளோட ரொம்ப அவசியமானது வாழை இலை குளியல். வாழை இலை குளியலும் நம்முடைய நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அனாட்டமி தெரபி ஃபவுண்டேஷன் நிஷ்டையில ஆழியார்ல ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய மையத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 2வது சனி ஞாயிறு நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு வந்து தொடர்ந்து கழிவு நீக்க பயிற்சிகள் வந்து நடக்குது. பஞ்ச சுத்தி அப்படிங்கிற பெயர்ல அங்க வந்தீங்கன்னா இந்த கண் கழுவுறது, முக்கழுவுறதோட சேர்த்து வாழை இலை குளியல், மண் குளியல் இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாழை இலை குளியல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உச்சி 11 மணி 12 மணிக்கு தான் வெயில்ல வாழை இலையை தரையில போட்டு அதுல வந்து உடல்ல குறைவான உடை மட்டும் லங்கோடு அல்லது கோவணம் மட்டும் கட்டி வாழை இலையில படுக்க வச்சு சுத்தமா மேலையும் வாழை இலை போட்டு ஃபுல்லா மேல கீழே ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. மூக்குக்கு மட்டும் ஒரு சிறு துவாரம் காற்று சுவாசிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த வெயில்ல படுக்க வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம இட்லி பானையில இட்லி அவிக்கிற மாதிரி ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? துணியை வச்சு இட்லியை ஊத்தி அதை மாவு ஊத்தி என்ன பண்ணுவோம்? மூடி வச்சிருவோம் பாத்தீங்கன்னா அந்த ஆவியிலே வேகிற மாதிரி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சூரிய ஒளியில வாழை இலைக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம உடல் என்ன பண்ணோம்னா அந்த வெப்பத்தை வாழை இலை கிரகிச்சு அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த வாழை இலையில இருக்கு. அது என்ன பண்ணும்னா இந்த பச்சையத்தோட சேர்ந்து சூரிய ஒளியை உள்வாங்கி உடலுக்கு கொடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வரைக்கும் ஃபுல்லா அடைச்சிட்டோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? குப்புன்னு அடைச்ச உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல இருந்து கழிவுகள் சூடு காரணமா ரத்த ஓட்டத்தின் மூலமா வியர்வையா வெளியேறும். உங்க வியர்வை துவாரங்கள் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கெமிக்கல் சோப் எல்லாம் போட்டிருந்தாலும், எவ்வளவு கிரீம்ஸ், சன்ஸ்கிரீன், லோஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் இது எல்லாத்தினால என்ன இருக்கும்? நம்மளுடைய வியர்வை துவாரங்கள், தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்கள் என்ன இருக்கும்? ஃபுல்லா அடைச்சிருக்கும். இப்போ இத வாழை இலை குளியல் எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த துவாரங்கள் முதல்ல திறக்கும், ஓப்பன் ஆயிடும். மிகப்பெரிய டீடாக்சிபிகேஷன் இது வாழை இலை குளியல். பிரமாதமான சிகிச்சை. எடுத்தவங்களுக்கு தான் புரியும். இது என்ன ஆயிடும்னா உடனே குப்புன்னு வேர்க்கும். உடல் உள் உறுப்புகள்ல இருந்து ரத்தத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு வியர்வை மூலமா வெளியேறும். அவ்வளவு சீக்கிரம் குறைஞ்சது ஒரு 15 நிமிடங்கள், அதிகபட்சம் 45 நிமிடங்கள் வாழை இலை குளியல்ல உள்ள அப்படி படுக்க வச்சிருக்கும் போது சூரிய ஒளி, உச்சி சூரிய ஒளி டைரக்டா வாழை இலையில பட்டு வாழை இலையில இருந்து நம்மளுடைய உடல் தோல் வழியாக அந்த சூடும் அந்த பச்சையமும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உள்ள போகும்போது உங்க தோல்ல மட்டும் இல்ல உள்ள இருக்கிற உறுப்புகள்லயே இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும்.
வியர்வையின் மூலமாக. ஒண்ணு. 2வது, இப்படி குப்புன்னு அடைச்சு வச்சு அந்த சூடு, பச்சையம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் உடம்பு தோல் வழியா உள்ள போகும்போது உள் உறுப்புகள் செயலிழந்து போயிருந்தா, இல்லைன்னா ஸ்லோவா வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இத கட்டி படுக்க வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, கழிவுகள் வெளியேறி ஆட்டோமேட்டிக்கா அந்த உறுப்பு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனாலதான் வாழை இலை குளிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நல்லா வேர்வை வெளியேறும், நல்லா பசிக்கும், சிறுநீர் வந்து சரியா போகும், மலம் சரியா கழியும். அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு ஃபீல். அது என்ன வெயிட் அப்படின்னு சொன்னா, வியர்வைகள் மூலம் கழிவுகள் வெளியேறிச்சு பார்த்தீங்கன்னா, உடம்பு பாடி லைட்டா ஆயிடும். ஹெவினஸ்ஸே போயிடும். ஒரு மாதிரி தொடை, கால், எலும்பு எல்லாம் டைட்டா இருந்ததெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அது மட்டும் இல்ல, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா மூளை பகுதிகளுக்கு என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வேகமா பாயும். ஏன்னா ஃபுல்லா கட்டி சூட்ல படுக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும். மூளையில சிறு சிறு ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருந்தாலோ அல்லது சுருங்கி இருந்தாலோ விரிவடையும். ரத்த குழாய்கள் விரிவடைந்து ரத்த ஓட்டம் சீராக பாயும். அப்போ என்ன ஆகும், பிபி, பிரஷர், கார்டியாக் அரெஸ்ட், ஆஸ்தமேட்டிக் அட்டாக்னு எவ்வளவு சிவியர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் வாழை இலை குளியல் தைரியமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மூளையில ரத்த ஓட்டம் சீரா போய் அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதுதான் மேஜர் டீடாக்சிபிகேஷன். அப்ப உடல் பருமன்ங்கிறது சாதாரண விஷயம். அப்ப உள்ளுறுப்புகள் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரத்த ஓட்டம், பிராண ஓட்டம், வெப்ப ஓட்டம் இது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா உள் உறுப்புகள் தன்னுடைய வேலையை தானா செய்யும். அப்ப செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா உடல் பருமன்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அப்ப இனிமே என்ன ஆகும், பசிச்சுதான் சாப்பிடுவீங்க. மனோ ரீதியா அந்த மன அழுத்தமும் கொஞ்சம் குறைவாகும், ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பசி எடுத்து சாப்பிடுவீங்க, செரிக்கும், சக்தியா உடல்ல மாறும், கழிவுகள் சரியா வெளியேறும். இதுதானே தேவை உடல் பருமனுக்கு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ வாழை இலை குளியல் மஸ்ட். தேவைப்பட்டதுன்னா மண் குளியல் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் அவசியம் இல்ல. வாழை இலை குளியல் போதுமானது. எனக்கு வாழை இலை குளியல் வெயில் நாள் இல்ல. என்னுடைய ஊர்ல இப்ப வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் கேட்கறது, எங்க ஊர்ல அந்த அளவுக்கு எல்லாம் வெயில் கிடையாது. இல்ல அந்த வெயில் இருக்கும்போது எங்களால அப்படி போய் வாழை இலை குளியல் பண்ணிக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீராவி குளியல் இருக்கு. அது பண்ண முடியாதவங்க ஆர்டிபிஷியல் நீராவி குளியல் நிறைய சோனா பாத்து இல்லைனாக்க நிறைய ஸ்பாவ்ல எல்லாம் போனீங்கன்னா நீராவி குளியல் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும்னா, உடல்ல வந்து கரண்ட் மூலமா ஒரு குக்கர் மாதிரி வச்சு அதுல ஹெர்பல் பவுடர் போட்டு அந்த நீராவியை உடல் முழுக்க பாய்ச்சு, நமக்கெல்லாம் தெரியும், இப்ப திரைப்படத்துல கூட பார்த்திருக்கோம், நானி படத்துல தலை மட்டும் வெளியில இருக்கும், உடம்பு ஃபுல்லா அந்த ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கும் இல்லையா? சோ அது மாதிரி இதுவும் வந்து வியர்வையை வெளியேற்றக்கூடியது, உள் உறுப்புகளை தூண்டக்கூடியது. இதுவும் அதே மாதிரி பெரும்பாலும் ஒரு 75% அந்த வேலையை பண்ணும். ஆனா 100% ரிசல்ட் வேணும்னா வாழை இலை குளியல் தான், இயற்கை குளியல். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது அது இருக்கிறதுனால வாழை இலையில ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்டை கொடுக்கும், ஸ்டார்ச் இருக்கிறதுனால. சரிங்களா? இது வந்து இயற்கை மருத்துவத்துல. அதாவது என்னதான் தவிர்க்கணும், இல்லது உணவு முறை. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, உடற்பயிற்சி, உணவு முறை. நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன். ஒண்ணு, உடற்பயிற்சிங்கிறது யோகாசன பயிற்சி மட்டும்தான் உடல் பருமனுக்கு தீர்வு. வாக்கிங் போறது தீர்வு கிடையாது. ஏன்னா உடல் எடை இருக்கிறவங்க வாக்கிங் போனீங்கன்னா முட்டியில ஃபுல் பிரஷரும் இறங்குறதுனால நிச்சயமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வர அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். வாக்கிங் நாட் அட்வைசபிள். அடுத்தது, 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணலாமா? கட்டாயமா பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணீங்கன்னா 8 வடிவ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள நீங்க பண்ண போறது. அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணணும். அந்த அதுக்கப்புறம் முக்கியமானது யோகாசன பயிற்சி. இதுக்குன்னு பல யோகாசனங்கள் இருக்கு. நீங்க வந்து நம்ம ஐயாவை கூட நமக்கு வகுப்பு எடுக்கிறாங்க இல்லைங்களா, யோகாசன பயிற்சிகள். ஜெகநாதன் ஐயா அவங்களை தொடர்பு கொள்ளலாம், பாரதி அம்மா தொடர்பு கொண்டு உடல் பருமனுக்குன்னு இருக்கக்கூடிய யோகாசனங்களை நீங்க ஒரு முறை அவங்களை பயிற்றுவிக்க சொல்லி அதை ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த ஜிம்முக்கு போறேன், மத்த டான்ஸுக்கு போறேன், ஜூம்பாக்கு போறேன் இப்படிலாம் சொன்னா மெயின்டைன் பண்ண முடியும், அவ்வளவுதான். குறைக்க முடியாது. ஏன்னா உடல் பருமன்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன்னு சொல்லக்கூடிய குரோத் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. அப்ப யோகாசன பயிற்சி தான் முழுமையான சரியான தீர்வு. மற்றபடி எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பெருசா ரிசல்ட் இருக்காது. அதனுடைய சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். இதுதான் பக்க விளைவு இல்லாது ஒன்று. 2வது வந்து உணவு பழக்கம். உணவு பழக்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நிறைய பேருக்கு இல்ல நீங்க ஒண்ணுமே சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, இல்லைனாக்க
தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க. அதுவும் இருக்கு. இயற்கை மருத்துவ மையங்கள்ல நீங்க போனீங்கன்னா, உடல் பருமன்னா ஒரு 3 நாளைக்கு குறைஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதுக்கு பழக்குவாங்க. அது எங்க சாத்தியம்? இயற்கை மருத்துவ மையங்கள்ல. ஏன்னா, அங்க வந்து நீங்க கண்ட்ரோலா அவங்க வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க இருப்பீங்க. அப்படி இருக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம வர்ற 31, 1, 2 3 நாட்கள் போறோம் பாருங்க, சிவசைலம். அ அந்த இடங்கள்ல இயற்கை மருத்துவ மையம். அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா தங்கி இருந்து 3 நாள் இல்ல 10 நாள் கூட நீங்க உண்ணாவிரதம் இருந்து அல்லது குறைவான உணவு, இயற்கை உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தாராளமா வெயிட் ரொம்ப சரசரன்னு கம்மியாகும். யோகாசன பயிற்சி இருக்கும், இயற்கை சூழல் இருக்கும், டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்ப சூப்பரா உங்களுக்கு என்ன ஆகும்? வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப எளிமையா இருக்கும் உங்களுக்கு. வீட்ல உடல் பருமனுக்காக நீங்க வைத்தியம் பண்ணிக்கிறத விட, அங்க போய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி மௌனத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றோமோ, அது மாரி உடல் பருமன் இருக்கிறவங்க இயற்கை மருத்துவ மையத்துல ஒரு 10 நாள் போய் தங்கிட்டு வாங்க. 3 நாளைக்கு தண்ணி மட்டும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும், பழச்சாறு மட்டும் குடுப்பாங்க. அப்புறம் பழங்கள் மட்டும் குடுப்பாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல போய் நீங்க பழகுறதுக்கு ஏத்த மாதிரி இயற்கை உணவு மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா குடுத்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அப்போ கண்டிப்பா ஒரு குறைந்தது ஒரு 5 கிலோவாவது குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க உணவு முறைகள் அதே ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த 5 கிலோ மெயின்டெயின் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இட்லி பிடிக்கும், ஜிலேபி பிடிக்கும்னு இருந்தீங்க அப்படின்னா, திருப்பியும் 1 கிலோ, 2 கிலோ அப்படியே கூட்டிட்டே வரும். ஸோ இந்த கண்ட்ரோல் எங்க கிடைக்கும்னா, இயற்கை மருத்துவ மையத்துல தான் கிடைக்கும். வீட்ல நான் தனியா இருக்கேன், என்னால பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன உணவு? 1 இதுல 2 விஷயம் இருக்கு. 1 இயற்கை உணவை முழுக்க முழுக்க நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது 1. இந்த நம்ம சொன்ன மாரி முதல்ல 3 நாட்கள் வந்து வெறும் தண்ணீர் மட்டும், அதுக்கப்புறம் வெறும் பழச்சாறு மட்டும், அதுக்கப்புறம் வெறும் பழங்கள் மட்டும், அதுக்கப்புறம் கடைசி நாள் ஒரு 10வது நாள் என்ன பண்ணலாம், இயற்கை உணவு காலையில வந்து அவலு அல்லது தேங்காய் பழம், மத்தியானம் காய்கறிகள், இரவு பழங்கள் இந்த மாரி 3 விதமான இயற்கை உணவு. இது 10வது நாள். இப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சுட்டு இப்படி 10, 10 நாளா நீங்க பிரிச்சுட்டு பண்ணலாம். இல்ல, என்னால அப்படியெல்லாம் கண்ட்ரோலா இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நான் வேலைக்கு போறேன். எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. அவ்வளோலாம் என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது. வீட்ல இருந்துட்டே எளிமையா செய்யறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாரி தான். நீங்க எத வேணா சாப்பிடுங்க. எத வேணா சாப்பிடுங்க. பசிச்சாதான் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் வச்சு, நல்லா உதட்ட மூடி, எதுவா இருந்தாலும் ரசிச்சு, ருசிச்சு, மென்னு, அரைச்சு, கூழாக்கி உள்ள அணிக்கணும். உணவை என்ன பண்ணணும்? குடிக்கணும். உணவை குடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா மென்னு அரைச்சு, கூழாக்கி உள்ளுக்குள்ள நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கிராஜுவலா 1 மாசத்துக்கு ஒரு 3 கிலோ. நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணீங்கன்னா போதும். புரியுதுங்களா? இது ஒரு விதம். இல்ல எனக்கு அந்த மாதிரி எனக்கு பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணேன். என்னால சாப்பிடும்போது பேசாம இருக்க முடியல. மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இது தவறு. இதனால உங்க வெயிட்லாம் கம்மி ஆகாது. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எத சாப்பிட்டாலும் மென்னு அரைச்சு கூழாக்கி சாப்பிடணும். கிராஜுவலா குறைவா தான் 1 மாசத்துக்கு ஒரு 3 கிலோ அப்படி கம்மியாகும். அதோட உங்க உடல்ல இருக்கக்கூடிய பக்க விளைவுகள், பிரச்சனைகள் வேற ஏதாவது இருந்தாலும் சரியா போகும். இது வந்து 2 இன் 1 ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். உடல் பருமனும் சரியாகும். இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியா போகும். இது இயற்கை மருத்துவத்தினுடைய சிறப்பு. அதுலயும் இந்த உணவை எப்படி சாப்பிடுறோமோ அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா, கிராஜுவலா ரொம்ப பிரச்சனைகளோட சேர்ந்து உங்களுடைய உடல் பருமனும் குறைவாகும். இல்ல எனக்கு ஃபாஸ்ட்டா நான் கல்யாணத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வேற எங்கேயும் போய் வெயிட் ரிடக்ஷனுக்குலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கானது. தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் எதெல்லாம் உடல் பருமனை கூட்டுமோ அப்படின்னு ஒரு அனுபவத்துல வச்சிருக்கோமோ, அந்த உணவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. அத மட்டும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க இறுதியா. நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. 1 அரிசி சாப்பாடு சாப்பிடுறத நிறுத்தணும். அதுவும் குறிப்பா பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி. பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கடைகள்ல விக்கக்கூடிய பாலிஷ் செய்யப்பட்ட மரபு அரிசிக்கு மாற்று அரிசிகள் நெறைய இருக்கு இல்லையா? அந்த அரிசியினால செய்த உணவு. அது புட்டா இருந்தாலும், இடியாப்பமா இருந்தாலும், இட்லி தோசையா இருந்தாலும், சாப்பாடா இருந்தாலும் தவிர்க்கணும். நம்பர் 1. அடுத்தது 2வது என்ன தவிர்க்கணும் அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை அதனால செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் தவிர்க்கணும். ஒயிட் சுகர் அதனுடைய ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுறத நிறுத்தணும் 2வது. 3வது என்ன நிறுத்தணும்னா, மைதா அதனுடைய உணவுகள். மைதா உணவுகள்னா, சாதாரண பிரெட், பிஸ்கட், கேக்கு அதுலருந்து எல்லாமே. பரோட்டா மட்டும் கிடையாது. ஆக மொத்தத்துல மைதா உணவுகள் கட்டாயமா தவிர்க்கணும் 3வது. 4வது எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சாப்பிடுவதை நிறுத்தணும். நெறைய பேர் உடல் பருமன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இன்செக்யூர்டா ஃபீல் பண்றவங்க, போர் அடிக்குதுங்கிறவங்க, மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு கொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொறிக்கிற பழக்கம் இருக்கும்.
இதை நிறுத்தணும். சோ எண்ணெயில பொரிச்ச பலகாரங்கள் வீட்டுல செக்கெண்ணெயில ஆட்டினாலும் அந்த எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களையும் தவிர்க்கணும். புரியுதுங்களா? 4. 5வது என்ன தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா பால் பொருட்கள். பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? பன்னீர், இது எல்லாமே. அப்போ மோர் மட்டும் நல்லா கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர், நீர் மோராக, அதாவது மோரை பெருக்கின்னு சொல்றாங்கல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் மோராக்க முடியுமோ அந்த மோர் மட்டும் குடிச்சுக்கலாம். மத்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்கணும். 5 விஷயங்கள் ஆச்சா? அடுத்தது 6வது விஷயம் முக்கியமானது, அசைவ உணவு தவிர்த்தால் நல்லது. காரணம் என்ன அப்படின்னா அதுல ஃபேட் அதிகமா கொழுப்பு இருக்கிறதுனாலையும் அன்சாச்சுரேட்டட் புரோட்டீன் அப்படிங்கிறது அந்த புரதச்சத்து கூடுதலா இருக்கிறதுனாலையும் உங்க பாடியில மாஸ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த அசைவ உணவை தவிர்க்க சொல்றோம். அதாவது செரிமானத்தை அதிகமாக வேலை வாங்கக்கூடியது அசைவ உணவு. செரிமானத்துக்கு நேரம் அதிகம் எடுத்துக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய சமையலாகட்டும், இன்றைய சமையலாகட்டும், அசைவத்துக்கு நம்ம நிறைய மசாலா பொருட்கள் அது கூட சேர்த்து சுவைக்காக பலதையும் சேர்க்கிறோம். இப்போ நம்ம விலங்குகள் மாதிரி அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே சாப்பிடுறது இல்லை எந்த உயிரினங்களையும், எந்த ஒரு அசைவத்தையும். அதுக்கு மசாலா எல்லாம் போட்டு வேக வச்சு உப்பு புளிக்காரம் எல்லாம் போட்டு செய்யும் போது அது நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனை இன்னும் அதிகமா வேலை வாங்கி உடல் பருமனை கூட்டும், குறைக்காது. அதனால அசைவ உணவை உடல் பருமன் இருக்கிறவங்க தவிர்க்கணும். இந்த 6 ரொம்ப முக்கியமானது. இதோட 7வது என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம். வெளியில சமைச்ச பொருள் அது எதுவா இருந்தாலும் வெளியில கடையில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. பேக்கட் ஐட்டம், பிரிசர்வ்டு ஐட்டம்ஸ்னு வெளியில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. இது சரி, இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. என்ன சாப்பிடலாம்? காய்கறிகள், பழங்கள். நீங்க காய்கறி கூட்டு, பொரியல் எல்லாம் சாப்பிடுங்க. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடாதீங்க. சரிங்களா? பழங்கள் சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க, பாதாம், பிஸ்தா எல்லாமே சாப்பிடலாம். உடல் பருமன் இருக்கிறவங்களும் பாதாம், பிஸ்தா, வால்நட்டு சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். எல்லா பழங்களும் சாப்பிடலாம். தேங்காய் சாப்பிடலாம். சுண்டெல்லாம் வேக வச்சு சாப்பிடலாம். வறுக்கதான் கூடாது, பொரிக்கதான் கூடாது, இல்லைங்களா? பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் சாப்பிடுறீங்கன்னா உடல் பருமன் இருக்கிறவங்க பொரியல் அளவுக்கு சாப்பாடு வச்சுக்கணும், சாப்பாட்டு அளவுக்கு பொரியல் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த உணவு முறையை மாத்திக்கணும். இதுதான் மாற்று. அதுக்காக என்ன வந்து கருப்பு கவுனி அரிசி சாப்பிட சொன்னாங்க, மாப்பிள்ளை சம்பா சாப்பிட சொன்னாங்க, பூங்கார் அரிசி சாப்பிட சொன்னாங்க, பிரவுன் ரைஸ் சாப்பிட சொன்னாங்க, மரபரிசி சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லி நல்லா வட்டல் ஃபுல்லா 3 நேரமும் வச்சுட்டு சாப்பாடா சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு வேளை அவங்களுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, அந்த அளவுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும். மீதி எல்லாம் காய்கறி, கூட்டு, பொரியல், சுண்டல், வால்நட்டு அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணா சாப்பிடலாம். அவல் வந்து அதுவும் பாரம்பரிய அரிசி அவலா இருக்கணும் அல்லது சிறுதானிய அவலா இருக்கணும். அண்ட் சிறுதானியம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். 3 வேளையும் நான் சிறுதானியம் சாப்பிடுறேன், சாப்பிடுங்க. இதோட யோகாசன பயிற்சியும், மௌன விரதமும், உண்ணாவிரதமும் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நீங்க எதிர்பார்த்ததை விட 1-2 மாதங்கள்லயே நீங்க ரீச் பண்ணணும்னு நினைக்கிற வெயிட்டுக்கு நீங்க வந்துட முடியும். எந்தவித பக்க விளைவும் இல்லாமல். இதோட என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய தொந்தரவுகள், ஏற்கனவே உடல் பருமனால நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு கிடைச்சிடும். புரியுதுங்களா? சோ இது வரைக்கும் நம்ம சொன்னது என்னுடைய அனுபவத்துல நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பயன்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய ரிசல்ட்டையும் எனக்கு தயவு செய்து தெரிவிங்க. சரிங்களா? இது இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிங்க. தயவு செய்து மௌனத்துக்கு எல்லாரும் போங்க. என்னுடைய அனுபவம், நாங்கெல்லாம் வாரம் நாங்க வந்து மௌனத்துல இருந்து நிறைய நாங்க வந்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்திருக்கோம், உடல் பிரச்சனைகளை தீர்த்திருக்கோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆன்மீக அளவிலையும் மனோரீதியாக புத்தி அளவுல நிறைய தெளிவடைஞ்சிருக்கோம், உயர்ந்திருக்கோம். அதுக்கு காரணம் மௌன விரதம். அதனால தயவு செய்து மாதம் ஒரு முறையாவது மௌன விரதம் இருங்க, உண்ணாவிரதம் இருங்க. உடலுக்கும் மனதுக்கும் புத்திக்குமான முழு ஆரோக்கியத்தை இந்த மௌன விரதம், உண்ணாவிரதம் கொடுக்கும். சரிங்களா? இதோட நம்மளுடைய வகுப்பை முடிச்சுக்கலாம். சந்தேகம் எதுவும் இருக்குதுன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய தகவலை கொடுங்க. அதுக்கான ஆலோசனைகள் நான் வழங்குறேன். சரிங்களா? வெளியில இருக்கிறதுனால என்னால இதுக்கு மேல வகுப்பு எடுக்க முடியல, மன்னிக்கணும். ஐயா குணமாலன் ஐயா, நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாங்க. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக உடல் பருமனுக்கு ஏற்ற பல்வேறு முறைகளில் நமக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பல்வேறு செய்திகளை வந்து அற்புதமா நமக்கு விளக்கியிருக்காங்க. அனைவரும் வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து அது மாதிரி இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி அனைவரும் இந்த உடல் பருமனை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு அற்புதமான இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம்.
மற்றும் அவர்கள் சொன்னது போல் பல்வேறு கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. அதாவது மௌன விரதம், விபாசனா, பல்வேறு கருத்துக்கள். அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து நம்ம உணவு முறைகள் எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லி சிறப்பான செய்திகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை விட என்னன்னாக்கா, அவங்க அந்த உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உண்டான சிறப்பு செய்திகளையும் நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சிவசைலத்துல வந்து இது மாதிரியான விஷயங்கள தான் நம்ம ஏற்படுத்த போறோம். சிவசைலத்துல வந்து அ எண்ணெய் குளியல், மண் குளியல், வாழை இலை குளியல் அப்படிங்கிற செய்திகள தான் நம்ம பயிற்சிகள தான் நம்ம அங்க வந்து ஏற்படுத்த போறோம். அது மாரி இயற்கை உணவுகள் சார்ந்து தான் 3 நாட்கள் அந்த உணவு முறைகளும் இருக்கும். நம்ம எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, இப்ப அம்மா சொன்னது போல் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத நம்ம புரிதல் இல்லாம செய்யறத விட, சிவசைலத்துல 3 நாட்கள் வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். அதாவது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அம்மா சொன்ன மாரி அந்த உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகள், வாழை இலை குளியல் இருக்கு, மண் குளியல் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவுகள் எல்லாமே நமக்கு வந்து அங்க இது பண்ணுவாங்க. ஆனா, அந்த மௌனம் மட்டும் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா, மௌனங்கிறது வந்து அது தனிப்பட்ட முறையில நம்ம இருக்க வேண்டியது. இன்னொன்னு வந்து என்ன ஒரு குரூப்பா இருக்கலாம். அதுக்குண்டான காலங்கள் நமக்கு இருக்காது. அதனால வந்து அவரவர் தங்கள் வீட்டிலேயோ, எப்படியோ மௌனங்கள் இருந்து நம்ம சிறப்பா செஞ்சுக்கலாம். பல்வேறு விஷயங்கள வந்து நம்ம அந்த சிவசைலத்திலயும் ஏற்படுத்த போறோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் நம்ம குரூப்லயும் நான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். உங்களுடைய பதிவுகள் எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பாக அந்த பதிவுகள வந்து நீங்க உடனே எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, அந்த நிகழ்வுல உள்ளவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த சிவசைலம் நேரடி வகுப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, நம்ம ஒரு 5 நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நம்ம சிவசைலத்துல வந்து நம்ம ஆசான்கள் ஜெகநாதன் ஐயாவும், பாரதி தேவி அம்மாவும் வந்து நேரடியா போயி, அவங்களோட பயிற்சி முகாம்ல வந்து கலந்துட்டு வந்திருக்காங்க. அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க நேரடியா அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பா அ வகுப்புகளையும் குடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு ஒரு சில விளக்கங்களை வந்து நமக்கு பாரதி தேவி அம்மா வந்து இந்த நிகழ்வுல இப்ப கூறுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். உலக நல்வாழ்வு ஆசிரமம் சிவசைலம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 33 ஏக்கருக்கு மேல வந்து சோலைவனமாவே இருக்கு. மலை அடிவாரத்துக்கு கீழ இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்துட்டு அந்த மாசம் தொட்டு வெளிய வந்துட்டா நல்லா வெயில் தெரியுது. உள்ள வந்து வெயில்ங்கிறதே இல்ல. ரொம்ப நல்லா இந்த 5 நாட்கள் வந்து நாங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா 110 டிகிரி தொட்டுருச்சு. அவ்வளவு கடுமையான வெயில். ஆனா அங்க பாத்தீங்கன்னா வெயிலே தெரியல. ரொம்ப குளுமையா நல்லா இருந்தது. நல்லா அருவி குளியல், பண்ணை குளியல், குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் பண்ணையில நீச்சல் அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த 5 நாட்களும். நல்ல இயற்கை உணவுகள், உடம்ப வந்து நாம எப்படி ஒரு வருஷம் ஃபுல்லா வெளியே நம்ம அன்றாட வேலையில இருந்துட்டே இருக்கோம். நம்ம அலுவலக வேலை, நம்ம குடும்ப வேலையை பார்த்துட்டு இருந்துட்டே இருக்கோம். இந்த ஒரு 5 நாட்கள் வந்து நாங்க இருந்துட்டு வந்ததுல உடம்ப நல்லா ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருந்தது. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து சுத்தமா வெளியேறுது. அதாவது அங்க நம்ம எனிமா எடுக்கிறது எடுக்கலாம். வாழை இலை குளியல், மொட்டை மாடியில வந்து பாதுகாப்பா பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ முகாம் போயிருக்கிறோம். பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பான முறையில வாழை இலை குளியல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சிகிச்சைக்கும் நீர் சிகிச்சைக்கு ஒரு தனி அறை இருக்கு. மண் குளியலுக்கு தனி அறை இருக்கு. அங்கேயே தண்ணி வசதியோட பண்ணை தண்ணி வசதியோட இருக்கு. மண் குளியல் எடுத்துக்கலாம். மேல எல்லாம் ஓப்பனா இருக்கும். ஆண்கள் தனியா, பெண்களுக்கு தனியா சிகிச்சை முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிரும். உடம்பும் மனசும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா யாராவது தமிழ்நாட்டுல இருந்து எங்கிருந்தோ வருவாங்க. ஒரு 150 பேராட்ட கலந்துக்கிட்டாங்க இந்த வருடம். ஒருத்தர் அறிமுகம் இல்லாம தான் இருக்கும். கடைசி நாள் போகும்போது எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்து அந்த 5 நாட்கள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ட்ரெக்கிங் போகும்போது ஒருத்தருடைய வண்டியில ஒருத்தரை ஏத்திட்டு அழைச்சிட்டு போறது, ஒரு உதவி மனப்பான்மையோடு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான சூழலை வந்து கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து மத்த மையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம் தான். ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க மத்த இயற்கை மருத்துவ மையங்கள்ல. நிறைய மையங்கள் இருக்கு. கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த வாய்ப்பு வந்து நம்ம ரோட்டரி காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து நம்ம இதெல்லாம் இணைந்து அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்துறத வந்து நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது. தமிழ்நாட்டிலேயே குறைந்த அளவு கட்டணம்னு பார்த்தா உலக நல்வாழ்வு ஆசிரமம் சிவசைலம் மட்டும்தான். அகிலாம்மா சொன்ன மாதிரி
அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் நீங்க நினைச்சா நீங்க ஃபாஸ்டிங்கே இருக்கலாம். இந்த 3 நாள் வந்து உடம்ப வந்து நம்ம சாதாரணமா வேலைகள் அலுவலக வேலைகளை பார்த்துட்டு இந்த ஒரு வேளை உண்ணாமல் இருக்கிறத கூட தவிர்த்துருவோம். இந்த 3 நாள் வந்து அங்க இருக்கும்போது நீங்க விருப்பப்பட்டா ஜூஸ் மட்டுமே எடுத்துட்டு இருக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா கணிசமான அளவு ஒரு 2 கிலோ வரைக்கும் 2 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் இந்த 5 நாள்ல வந்து எடை குறைஞ்சது. அது மாதிரி ஃப்ரூட் பழங்கள், அவல் உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா வந்து சிகிச்சைக்காக வரவங்களுக்கு வந்து அங்க வந்து வெறும் ஃப்ரூட்ஸ், மூலிகை சாறுகள், காய்கறி சாலட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த கேம்புக்காக பொதுவா வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுனாலதான் அவல் உணவே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். எல்லாரும் இதை வந்து குடும்பமா கலந்துக்கங்க. கணவன் மனைவியா இருக்கிறவங்க வர முடிஞ்சா குடும்பமா உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி. ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வருகை தர இருக்காங்க. நம்ம காலைச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசான்களும் நேரடியா வந்து உங்களுக்கு வகுப்புகள் எடுக்க இருக்காங்க. அது இல்லாம இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வந்து அங்க நீங்க எடுத்துக்கலாம். உடம்ப வந்து நல்லா உடம்புல கூடிய கழிவுகளை எல்லாம் ஃபுல்லா வெளியேற்றலாம். எண்ணெய் குளியல், மண் குளியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த பக்கம் கொல்லிமலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது, ஒரு சுதந்திரம் இருக்காது. இது வந்து ஃப்ரீயா அவங்க தனித்தனியா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா போட்டுட்டு உடம்ப வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாரும் வந்து குடும்பமா கலந்துக்கோங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு குறைவான கட்டணத்துல வந்து எங்கேயுமே நடத்த மாட்டாங்க. ரொம்ப குறைவான கட்டணம். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா. அற்புதமா அந்த நிகழ்வுகளை வந்து நமக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க. 5 நாள் வந்து அவங்க பயிற்சி முகாம் போயிட்டு இவங்க கலந்துக்கிட்டு இவங்களும் பயிற்சிகள் கொடுத்து மற்றவங்களுக்கும் அந்த ஆசன பயிற்சிகள்லாம் கொடுத்து சிறப்பித்து வந்திருக்காங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவங்க வந்து அந்த பயிற்சி முகாம்ல போய் நம்ம சிவசைலத்துல வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு 5 நாட்கள் தங்கி அவங்க பயிற்சி கொடுத்துட்டு அந்த அனுபவங்களை வந்து நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அகிலா மேடமும் அந்த நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்க போறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து Zoom வாயிலாக நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலையில வந்து நேரடியா வந்து அந்த வகுப்புகள்ல வந்து அவங்க கலந்துகிட்டு, அங்க வந்து பல்வேறு விஷயங்கள வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ண போறாங்க. அதை விட உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் 3 நாள் அவங்க தங்கியிருக்க போறாங்க. உங்களுடைய சந்தேகங்கள், எந்தவித கருத்துக்கள் இருந்தாலும் நேரடியா நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட அற்புதமான வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு ஒரு ஆள்ட்ட தான் முடியும். நீங்க ஒரு 10, 15 ஆசான்கள வந்து ஒரு சேர ஒரே இடத்துல சந்திச்சு, உங்களுடைய அனுபவங்கள அவங்களோட அனுபவங்களையும் நம்ம ஒரு சேர அ கேட்டு நம்ம அந்த ம் கிடைக்கிற அந்த அற்புதம், மனமகிழ்வு வந்து அ இன்னொன்னு சொல்லப்போனா உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். கண்டிப்பாக இது மாரி எந்தவித ஒரு உணர்வும் எந்த இடத்துலயும் கிடைக்காது. அப்படி கிடைச்சா கூட வெளியில அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா இதே மாரி உள்ள உலக நல்வாழ்வு ஆசிரமத்துல வந்து நமக்கு அந்த ஒரு புண்ணிய பூமியில வந்து நமக்கு அந்த ஒரு சிறப்பு கிடைக்க போகுது அப்படின்னாக்கா, அது வந்து உண்மையிலுமே அந்த குடுத்து வச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்ம மத்த இடத்துல இப்ப கொல்லிமலையில வானகத்துல நடத்துனதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி அங்க நடத்தணும் அப்படிங்கிற மாரி நடத்தணும். இங்க வந்து எப்படின்னாக்கா, உங்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இப்ப வந்து நீங்க எல்லாரும் கலந்துக்கிறது வந்து, அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறது இல்லாம, அங்க உள்ள அனுபவங்கள நீங்க கத்துக்கணும். அதாவது உங்களோட வாழ்க்கை முறைக்கு நீங்க கற்ற பாடங்கள வந்து, நம்ம எப்படி வந்து தியரியா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமோ, அத வந்து அங்க பிராக்டிகலா பார்க்க போறோம். என்ன நம்ம படிச்சதெல்லாம் அங்க கரெக்ட்டா நமக்கு செய்றாங்களா? செஞ்சுக்க முடியுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சிவசைலத்துக்கு வரோம். உண்மையா எல்லாருமே அந்த பிராக்டிகல வந்து அங்க வந்து கலந்துகிட்டு எல்லாருமே அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் செஞ்சுக்கிட்டு, இப்ப அம்மா சொன்ன மாரி குளியல் முறைகள வந்து நீங்க அங்க கத்துக்கிட்டு கூட நீங்க வீட்ல போய் செய்யலாம். எப்படி செய்யணும் ஒரு விஷயங்கள் தெரியாம நெறைய பேருக்கு இருக்கும். அத கத்துக் குடுத்துட்டு, அங்க கத்துக்கிட்டு நீங்க வந்து அடுத்தது கூட நீங்க தொடர்ச்சியா வீட்ல செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள நீங்க ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஆ விரைவில வந்து உங்க பதிவுகள சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்களோட பதிவுகள் முன்னாடி வந்தா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உண்டான ஏன்னா குறைந்த இடங்கள் தான் இருக்கு. அதற்குண்டான வசதிகளோட தான் நம்ம அந்த நிகழ்ச்சிய நேரடியா நடத்த முடியும்.
அப்படிங்கிறத அந்த நேரத்தை தெரிவிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய பதிவுகளை வந்து நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சிவசேனா வந்து ஒரே ஒரு சொல்லிக்கிறேங்க ஐயா. அவங்க வந்து அந்த உலக நல்வாழ்வு ஆசிரமத்தின் நிறுவனர் வந்து புலவர் ராமகிருஷ்ணன் ஐயா. அவர் வந்து தமிழ் ஆசிரியரா இருந்தாரு. அப்புறம் இங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு வந்து 33 ஏக்கர், ஒரு ஏக்கர் ₹100 அளவுல 33 ஏக்கருக்கு மேல வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் தரிசு நிலங்களா கிடந்ததை வந்து அவங்களா மரங்கள், பலாமரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், இந்த மாதிரி நிறைய மரங்களை வச்சு சோலைவனமா ஆக்கியிருக்காங்க. உள்ள வெளியே பாத்தீங்கன்னா அது வெயில் கால சம்மர் சீசன் மாதிரி இருக்கும். உள்ள வந்து அவ்வளவு ஒரு குளுமையா இருக்கும். நல்லா ஒரு இடம், நல்ல காத்து, நல்ல தண்ணி. அந்த இடத்துக்கு போனாலே பசியே எடுக்காது. நம்ம வந்து சமையல் உணவே நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை. பசிங்கிறதே இல்லை. ஏன்னா காத்து ஒரு நுண்ணுணவு தான். அந்த மாதிரி தேங்காய் வாழைப்பழம் வந்து ஆரம்பத்துல வந்து அந்த ஐயா கொடுக்கும்போது காசே இல்லாம தான் கொடுத்தாரு. வர நோயாளிகளுக்கு எல்லாம் வந்து காசே இல்லாம தான் கொடுத்தாரு. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு இன்டர்நெட் வசதியும் இல்லாம, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லாம, வெளிநாடுகள் எல்லாம் இருந்து வந்து இவரை கேள்விப்பட்டு வெளிநாடுகள் இருந்தெல்லாம் வந்து சிகிச்சை எடுத்துட்டு நோயை வந்து குணப்படுத்திட்டு அவங்களே அங்க ஒரு தன்னார்வ தொண்டு மூலமா அவங்களே நிறைய கட்டடங்கள் எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்படின்னா அந்த ஆசிரமத்தோட வரலாறு நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவரு குழந்தைகள் கூட அந்த அம்மா ஆழ்வாரம்மா, அந்த அவரோட ராமகிருஷ்ண ஐயாவோட மனைவி வந்து ஆழ்வாரம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு நோய் தொற்று வந்து இருந்தது. அப்புறம் குழந்தை பேரே இல்லாதங்கிற ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனா அவங்களையும் இயற்கை உணவு மூலமா தவ நிலையில இருந்து இயற்கை உணவு பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு, தேங்காய் வாழைப்பழமே குறிப்பா எடுத்துக்கிட்டு கரு உண்டாச்சு. அவங்களுடைய மகன் தான் வந்து மருத்துவர் நல்வாழ்வு. இப்போ வந்து அவரு குழந்தைக்கு கூட டிஃபன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் மட்டும் தான் கொடுத்து அனுப்புவாங்க பள்ளிக்கு போகும்போது. அப்படி ஒரு முறை சைக்கிள்ல அவர் பயணம் பண்ணும்போது பள்ளிக்கு போகும்போது கல்லுக்கு தட்டி விட்டு கீழே விழுந்து கல்லு குத்தி வயிற்றுல இருக்கிற குடலே வெளியே வந்துருச்சு. இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கல்லு குத்தி குடலே வெளியே வந்துருச்சு. அந்த குடலை எடுத்து வயிற்றுக்குள்ள போட்டுட்டு அப்படியே புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சுத்தி மக்கள் வந்துட்டாங்க. உள்ளூர் மக்கள் எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், எங்க அப்பாட்ட கூட்டிட்டு போங்க, எங்க அப்பா வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட புலவர் ராமகிருஷ்ண ஐயாட்ட கூட்டிட்டு போனோடனே ஒன்னும் பண்ணாதடா கண்ணுன்னு சொல்லி எடுத்து அந்த குடல் எடுத்து உள்ள போட்டு தேனை மட்டும்தான் தடவினாரு. நல்லா வெளியே ஒரு ஜான் அளவுக்கு வெளியே வந்த குடல் உள்ள தள்ளி போட்டு தேனை மட்டும் இந்த தோடு ஒட்டிக்கிற அளவுக்கு தேனை மட்டும்தான் தடவி அதை வந்து ஒட்டிக்கிச்சு. அதாவது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு சராசரியா சமையல் உணவு எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து ஏற்கனவே கழிவுகள் தேங்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடுற சமையல் உணவு இவ்வளவு அப்படின்னா நம்ம யாரும் சரியா சமைச்சு சாப்பிடுறது இல்லை. இவ்வளவு சாப்பிடுற அப்படின்னா இந்த அளவுக்கு அதை விட டபுள் மடங்கு வந்து வெளியே போகணும். ஆனா யாருக்கும் இப்படி வெளியே போறது இல்லை. அந்த கழிவுகள் எல்லாம் எங்கன்னா அங்கங்க தங்கிட்டு இருக்கும். அவங்க வந்து இயற்கை உணவுலயே இருந்து நல்லா சமைச்சு உமிழ்நீரோட சாப்பிடும் போது அந்த அந்த மாதிரி ஒரு தேனை தடவுனோடனே அது வந்து ஒட்டிக்கிச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவருக்கு. அது மறுபடியும் குடல் தொடர்பான எந்த ஒரு சீல் பிடிக்கல உடம்புல வந்து. அந்த மாதிரி ஒரு இயற்கை வாழ்வியல வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அதனால எல்லாரும் வந்து உணவை வந்து நீங்க நம்ம சமையல் உணவுங்கிறத வந்து ஒரு 3 நாள் மறந்துட்டு அகிலாமா சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த உலக நல்வாழ்வு ஆசிரமம் இயற்கை வாழ்வியல் மையத்தை வந்து இயற்கை உணவே பெரும்பாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்க. 3 நாள் எடுத்து பாருங்க. உங்களுடைய உணர்வுகள், உடல்நிலை, மனநிலை எல்லாத்துலயுமே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதனால எல்லாரும் தவறாம கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அற்புதமாக இன்னைக்கு அந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது அவரோட மகன் நல்வாழ்வு ஐயா தான். அதோட கருத்துக்களையும் அம்மா சொன்னாங்க. அவங்களோட சித்தப்பா தான் நம்ம அப்பன் ஐயா. அவங்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. அதாவது அந்த நல்வாழ்வு ஆசிரமத்தை ஏற்படுத்தின அப்பன் ஐயாவும் அந்த நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறது நமக்கும் பெரிய ஒரு கொடுத்து வச்சிருந்துச்சுங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அது இருக்கும். எனவே அனைவரும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
இப்ப நீங்க வர்றத பத்தி சிந்திக்க வேண்டாம். நீங்க வர்றது வந்து நீங்க பதிவு பண்ணிட்டு நம்ம குழுல உள்ளவங்கள கொஞ்சம் கலந்துக்கிட்டாலே, குரூப்ல போட்டு கலந்துக்கிட்டாலே, நம்ம எப்படி எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே ஒரு குழுவா புறப்பட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நான் குரூப்லயும் நேத்து போட்டிருந்தேன். பக்கத்து பக்கத்துல ஊர்ல இருக்கிற நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருந்து நம்ம சித்தானந்த ஐயா கேட்டாங்க. அவங்க காரைக்கால் வந்துருவாங்க. நாங்க சேர்ந்து போற மாரி ஒரு பிளான்ல இருக்கோம். இது மாரி வந்து பக்கத்துல யார் போறாங்க அப்படிங்கிறதையும் சில பேர் கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா, அது மாரி கலந்து வர்றதுக்கு. இல்ல உங்களுக்கு எங்கேயும் முடியல, இப்ப காரைக்கால் வரணும்னு வந்தீங்கன்னா கூட, நியர்பை யார் வேணாலும் வாங்க. அதுக்குண்டான வாகன வசதிகள வந்து நாங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதுக்குண்டான முயற்சி உங்கள்ட்டேருந்து தான வரணும். எல்லா செய்திகளும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா காரைக்கால்லேருந்து ஒரு குரூப் நாங்க கிளம்புவோம். அப்படி கிளம்பக்குள்ள உங்களையும் நாங்க எங்கேருந்து வந்தாலும் அழைச்சிட்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அது மாரி இப்ப உங்களுக்கு பக்கத்து ஊர்லேருந்து யாராச்சும் இருந்தாங்களாலும், அவங்களையும் நீங்க கலந்துக்கிட்டு, குழுல போடுங்க. அவங்க கீதாமணி அம்மா போட்டிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அவங்களுக்கு ஏற்பாடுகள நாங்க கண்டிப்பா செஞ்சு குடுப்போம். மத்தவங்களும் அது மாரி போட்டுட்டு, இது மாரி எங்களால வர முடியும். இப்படி எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிவிச்சீங்கன்னாக்கா, நம்ம அது ஒரு வாகன வசதியோட எல்லாருமே வர்றதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஏற்பாட்ட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏன்னா இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோங்கிறத நீ இது பண்ண வேண்டாம். இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நம்ம எந்த செய்திகள அந்த நிகழ்ச்சியில இப்ப காலச்சக்கர நிகழ்வு நடக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னாக்கா, அந்த உலக நண்பர்கள் ஆசிரமமும் ஒண்ணு. அந்த இடத்துல உள்ள விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுகிட்டு இருக்கோம். அது மாரி விஷயத்த இப்போ நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அத சொல்லிட்டு இருக்கோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. எனவே அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த நிகழ்ச்சியில உள்ளவங்க 100 பேர் இருந்தீங்கன்னா 100 பேரும் அப்படிங்கிற மாரி 100% இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிறது தான் எங்களோட அ அன்பான ஆசை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அனைவரும் கலந்துக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு, இந்த நிகழ்வில் கலந்து என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த கைலா மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. 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 வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. பன்னீர் ஐயா வர்றீங்களா? கண்டிப்பா. இல்ல பையனுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குதுங்க. அது இல்லாம ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு போறது நெக்ஸ்ட் வேவ்ங்கிறது. ஸோ அதனால சரி. வந்து கொஞ்சம் வர முடியாது. ஆனா அற்புதமான ஒரு வாய்ப்பு தாங்க. இது அவனுக்கு அந்த எஜுகேஷன் 2, 3 இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னாக்கா நான் தான் முதல்ல நிப்பேங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு 3 நாள் தங்கி இருந்து இந்த மாதிரி வந்திருக்கிறேங்க. இப்ப இது வந்து அற்புதமான இடம் தான். நல்ல வாய்ப்பு தாங்க. இது வந்து பையனுடைய நெருக்கடியினால வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குதுங்க. அதனாலதான் நான் கம்முன்னு இருக்கிறேன். நீங்க சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன பண்றதுங்கிறது ஒரு கண்டிஷன் தாங்கய்யா. இல்லைன்னா நான் தான் முதல்ல நிப்பீங்க. எனக்கு இதுல எல்லாத்துலயுமே நல்லா மிகுந்த ஈடுபாடு உண்டுங்கய்யா. அது ஒண்ணுதாங்கய்யா. பையனுடைய எஜுகேஷனால தான் வர முடியாத ஒரு சூழ்நிலைங்க. பாருங்க, ஒரு கோரிக்கை வைங்க. நெருக்கடி குறைந்துரும், கவலைப்படாதீங்க. வந்துடலாம். சரிங்க, பாக்கலாங்க. எண்ணங்கள் தான்யா வாழ்க்கை. நம்ம எந்த அளவுக்கு எந்த ஆமாங்க. எண்ணங்கள பதிவு பண்றோமோ, அதாவது நம்ம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால கண்டிப்பா வரணும்னு நினைங்க. கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு 100% கிடைக்கும் உங்களுக்கு. பாக்கலாங்க. நெருக்கடிகள் உங்களை விட்டு கண்டிப்பாக அகலும். இன்றிலிருந்து நீங்க அந்த எண்ணத்த வச்சாலே நெருக்கடிகள் உங்கள விட்டு போயிடும். ஆனா எண்ணங்கள ஃபர்ஸ்ட் வைக்கணும் வச்சாதான். அதான். நன்றி, நன்றிங்கய்யா. நன்றிங்க, நன்றிங்க.
குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.